Taste the Daily. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை காரணமாக பேரங்கியூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. இதையடுத்து குழந்தைகளை கொட்டகையில் அமர வைத்து வகுப்புகள் நடத்தப்படும் அவலமும் உள்ளது. பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் பள்ளி வகுப்பறை அருகில் மலம் கழிப்பது, மது அருந்துவது உள்ளிட்ட செயலில் ஈடுபடுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா விளம்பர மாடல் ஆட்சியில் அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தாமல் கோடிக்கணக்கில் நிதி செலவு செய்வதாக கணக்கு காட்டுவது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மழை டைமில் இந்த மாதிரி கொசு இந்த மாதிரி ரொம்ப இதாகிறதுனால பசங்க உள்ளே உட்காந்து படிக்க முடியல. இது இல்லாமல் பள்ளிக்கு சுற்றுச்சூழல்ன்றது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக விரோதிகள் பகலில் பார்த்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. பள்ளி நடக்குது அந்த நேரத்தில் எதுவும் இல்லை. ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மது அருந்துதல், அது இல்லாமல் இங்கேயே மலம் கழிப்பது போன்ற சமூக விரோத செயல்களை செய்து கொண்டிருக்குங்க. இது சம்மந்தமாக பள்ளி கல்வித்துறை அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளிக்கு ஒரு சுற்றுச்சூழலும் அதாவது பாதுகாப்பான சூழ்நிலையும் அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் முதலமைச்சரின் கான்வாய் செல்வதற்காக காவலர் ஒருவர் திடீரென ஆட்டோவை மறித்தபோது ஆட்டோ நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானதில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சேகர் பவானி தம்பதியினர் தங்களது 5 வயது பேர குழந்தையை மெரினா கடற்கரைக்கு அழைத்து சென்றுவிட்டு ஆட்டோவில் வீடு திரும்பியுள்ளனர். மாநில கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென காவலர் ஒருவர் ஆட்டோவை மறித்தபோது அந்த ஆட்டோ நிலை தடுமாறி சரிந்ததில் 5 வயது சிறுவன் தர்ஷன் படுகாயமடைந்தான். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் முதலமைச்சரின் வாகனம் வருவதாக கூறி திடீரென காவலர் ஆட்டோவை மறித்ததாலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளதாக சிறுவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பல்லாவரம் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்டோர் உணவருந்தி செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த உணவகத்தில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதானதாக கூறப்படுகிறது. இதனால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்காமல் உப்பு கலந்த நிலத்தடி நீரை வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அம்மா உணவகத்தில் விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் கை கால்கள் உடைந்த நிலையில் இருக்கும் கைதி மனைவியுடன் பிறந்தநாள் கேக் வெட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் திருவந்திபுரம் பகுதியில் ஜூலை 24ஆம் தேதி ரவுடி சூர்யா என்பவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நண்பர்களுடன் கத்தியை சுற்றியபடி சாலையில் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த நபர் ஒருவரின் மீது கத்தி விழுந்ததில் அவர் படுகாயமடைந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் ரவுடி சூர்யாவை கைது செய்ய முயன்றபோது சூர்யா தப்பியோடி கீழே விழுந்ததில் ஒரு கை மற்றும் ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து ரவுடி சூர்யா போலீசார் பாதுகாப்புடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனையில் இவர் தனது மனைவியுடன் கேக் வெட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் ஏவல் துறை ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம் என கூறிய நிலையில் இதுதான் அவர்களின் மொழியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வரிசையில் நிற்காமல் சுவாமி தரிசனம் செய்ய புரோக்கர்கள் ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வசூலிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வரிசையில் நிற்காமல் விரைவாக சுவாமியை பார்க்க ஒரு நபருக்கு 1000 ரூபாய் என கோயில் வளாகத்தில் சுற்றித் திரியும் புரோக்கர்கள் மக்களிடம் பேரம் பேசுகின்றனர். மேலும் 5 பேருக்கு 1000 ரூபாய் குறைத்து 4000 ரூபாய் தந்தால் போதும் என பொதுமக்களிடம் புரோக்கர்கள் பேரம் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறையினர் இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரையோர மக்களுக்கு விடிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமமான சந்தைப்படுகை, நாதல்படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. நாதல்படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்து வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் முகாம்களுக்கு வராமல் தகர ஷெட்டுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் சுமார் 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளிக்கிழங்கு, கத்தரி, மிளகாய் செடிகள் சேதமடைந்ததால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விடிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளிட ஆற்றில் கிட்டத்தட்ட 1,70,000 கனஅடி உபரி நீர் வரப்பட்டதால் விவசாயிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக நாதல்படுகையில் கத்தரி, மிளகாய்
பருத்தி, மரவள்ளி போன்ற தோட்டக்கலை பயிர்களும் வேளாண் பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு நேரடியாக பார்வையிட்டு விவசாயிகளை காவந்து செய்யும் வகையில் உரிய நிவாரணம் வழங்க கிராமவாசிகள் சார்பாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் சுய உதவிக்குழு நிறுவனங்களின் நடவடிக்கைகளால் பெண்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுத்து நிறுத்த விடியா திமுக அரசுக்கு பெண்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவை குறைந்த வட்டிக்கு மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்கி வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் அதங்குடி பகுதியில் அவ்வாறு கடன் பெற்ற பெண்கள் சரியான நேரத்தில் வட்டியை செலுத்தாததால் கடன் வழங்கிய தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தகாத வார்த்தைகளில் திட்டுவதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். கந்துவட்டிக்காரர்களை விட நிறுவன ஊழியர்கள் மோசமாக நடந்து கொள்வதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில் தகாத முறையில் பேசுகிறாங்க. உங்கள் அப்பா வீட்டு காசா, உங்கள் ஆய் வீட்டு காசா, நீங்கள் சாவுங்க, இன்சூரன்ஸை கிளியர் பண்ணிடலாங்கிறாங்க. சாவுவான்னு கேட்குறதுக்கு சாவுங்கிறாங்க. சாவு செத்துட்டாக்கா கிளியர் பண்ணுறதா இப்போயே கிளியர் பண்ண சொல்லுங்கள். இல்லையா கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொகையை கொடுத்து எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் தாமதம் கொடுத்து கொஞ்சம் அவகாசம் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் கட்டுறோம். சென்னை போரூர் மேம்பாலத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் போரூர் மேம்பாலம் வழியாக கிண்டி செல்லக்கூடிய சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஆமை வேகத்தில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை துரிதப்படுத்துவதுடன் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய போக்குவரத்து போலீசார் முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே நடுக்கடலில் புதுச்சேரி மீனவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் பழவேற்காடு மீனவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழவேற்காடு மீனவர்கள் வழக்கம் போல் கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது புதுச்சேரி விசைப்படகு அந்த பகுதிக்கு வந்த நிலையில் அதனை பழவேற்காடு மீனவர்கள் எதிர்த்து கேட்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த புதுச்சேரி மீனவர்கள் ஈட்டி மற்றும் பயங்கர ஆயுதங்களால் பழவேற்காடு மீனவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்த நிலையில் மீன்வளத்துறையின் அலட்சியம் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கூறி மீனவர்கள் கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.